உலக ஜாமவான்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திடீர் விருந்தாளி மாதிரி திடீர்னு வந்த உடனே என்ன மேடையில் பேச சொல்லிட்டாங்க. இந்த பாடல்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா அதிகமா ஆங்கில கலப்புன்னா நம்ம சகோதரர் சீமான் கொஞ்சம் அப்படி விட்டு பார்ப்பாரு. ஏன்னா அவரை மாதிரி இப்ப தமிழ்ல பேசுறதுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு மேடையில. அவர் பேசினார்னா இன்னைக்கு எல்லாரும் அவர் வந்து இந்த மகிழ்ச்சிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அப்படியே வச்சகன் வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில பார்த்தாலும் சரி, நேரா பார்த்தாலும் சரி, அந்த பாக்கியம் அவருக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு ஆண்டவன் நல்லால. ஸோ அவர் படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருந்தது. அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் சார் அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அறிவுமதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் அவங்களே சொல்லிட்டு இருக்கிறத விட இந்த பாட்டை பத்தி நீங்க பாத்தீங்க எல்லாருமே, ட்ரெய்லரும் பாட்டோம். அதுல ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா உன் லிப்ல லிக்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது வந்து இன்னைக்கு எல்லா யங்ஸ்டருக்கும் பிடிக்கிற ஒரு வரி. ஸோ அந்த கவிஞர் வந்து நல்லா ரசிச்சு எழுதியிருக்காரு. இன்னொரு பாட்டுல சுவாசிக்கிறேன் வாசிக்கிறேன் உன்னிடம் காதலை மட்டும் யாசிக்கிறேன் வரும். ஸோ இது ரொம்ப அனுபவபூர்வமா கவிஞர் வாழ்க்கையில நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த பாட்டெல்லாம் நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு யாராவது ரிசம்பன்ஸ் வந்திருக்கும். இந்த ஜெயம் ரவி சதா மாதிரி இந்த சாங்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த அந்த ஜாடம் இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கிறாரு ஹீரோ. ஸோ தாஜ் நூர் இப்ப நல்ல வளர்ந்து வரும் ஒரு இசையமைப்பாளர். அவரை பத்தி நீங்க இப்ப நிறைய சினிமாக்காரங்க தெரியும், பப்ளிக் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் வருவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு வெறி இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் வினோத். நான் இயக்குனர் பிரவீன் காந்தின் உதவியாளர். கரிய கலைமணி பிக்சர்ஸ் சார்பில் ஆர் தங்கவேல், எம் சண்முக சுந்தரம் தயாரிக்கும் இந்த படம் சோசமே ஐ லவ் யூ. சோசமே ஐ லவ் யூ அப்படின்னோன்னா இது 100% லவ் ப்ராஜெக்ட் நினைக்கிறாங்க எல்லாரும். என் காதல் பேசியிருக்கிறாங்க. காதலும் இருக்கு, கதையில கதையும் இருக்கு. எல்லோரும், அதாவது என்னுடைய மனதில் ஏற்பட்டது மட்டும் என்பது மட்டும் கிடையாது. நான் பார்க்கின்ற ஆள்கள், நான் பேசுகின்ற ஆள்கள், நான் பழகுகின்ற ஆள்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே ஆதங்கப்படுற ஒரு விஷயம். அது இப்போ ஓபன் பண்ண முடியாது. படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் மெயின் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷன். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற தாஜ் நூர், பாடல்கள் எழுதியிருக்கிறார் ராமத்துக்குமார், ஆண்டன் மோகன்ராஜ். கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாம இந்த படம் படம் நடத்தி முடிச்சிருக்கிறோம். தாஜ்மஹால் தான் வேணும்னா தாஜ்மஹாலே போய் எடுத்தோம். காஷ்மீர் தான் போகணும்னா காஷ்மீர்லேயே போய் எடுத்தோம். கோத்தகிரி போகணும்னா கோத்தகிரியிலே போய் எடுத்தோம். செட்டு தான் போகணும்னா செட்டு போட்டு எடுத்தோம். நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை எடுத்துருக்குறோம் உங்களுக்காக. இன்னைக்கு ஆடியோ லான்ச் மிக விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆக தயாராக இருக்கிறது. நன்றி, வணக்கம். behindwoods.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க சத்யா பேசுறேன். இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்து என்னோட படம் சுவாசமோட ஆடியோ லான்ச்சுக்காக இங்க பிரசாத் லேப்ல கூடியிருக்கோம். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கவேல் சார், சண்முக சுந்தர் சார், டைரக்டர் சாருக்கு முதல்ல என்னோட நன்றியை சொல்ல விரும்புறேன். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம், ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்ட். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு பையன் பிறந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பையன். மேக்சிமம் ஊர்ல இந்த மாதிரி பசங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாப் வர வரைக்கும் வேற ஏதாவது வேலை செய்யணும், ஏன்னா வீட்டோட பொருளாதார நிலைமை அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் அவனோட லைஃப்ல சில பிரச்சனைகள் வந்து அவன் எப்படி டீல் பண்றான். பிகாஸ் மேக்சிமம் ஒரு மெஜாரிட்டி பர்சன்டேஜ் எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில். அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து என்ன எப்படி ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது இல்லை, எல்லா விஷயத்துக்கும் போராடணும். அதே சமயத்தில் அவங்களோட பட்ஜெட்டும் பார்க்கணும். என்ஜாய்மெண்ட்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க லைஃப்ல. ஸோ இந்த மாதிரி இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய இடத்துல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படி டீல் பண்ணலாம், எப்படி டீல் பண்றாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் வினோத் சார். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. இந்த படத்தோட மியூசிக் வந்து தாஜ் நூர் பண்ணியிருக்காரு.
அவரை பற்றி நான் சொல்ல வேணாம். வம்சம் எத்தனைலாம் நீங்கள் ஏற்கனவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த படத்துலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காரு மியூசிக். அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் தீனா சார் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக அமையணும். இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கேமராமேன் ஆனந்த் சார் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு லைஃபாக இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரதிஷ்டா. தமிழில் வந்து இதனோட ஃபர்ஸ்ட் பிக்சர். இதில் வந்து என்னோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை கேரக்டர். And my special thanks to producers Thangavelu sir and Shanmugam Sundaram sir and director Vinod sir for giving me such a great opportunity and honor of working this movie. And to my co-actors Satya and other characters who have done this movie for making this experience working this film so enjoyable and pleasurable, and for each and every person who was a part of it. It was truly a wonderful experience working this movie, and I'm glad to be a part of it. And coming to the audio part, Tajnoor sir, who is the music director of the movie, he has given an excellent tracks in this film. I'm so happy about it, and choreographer Deena Master has also done an excellent job. And I'm immensely pleased with the way the shooting of the music videos have been done. So thank you so much for everyone. Thank you so much. பிகைன் வுட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். ஒரு பிகைன் வுட்டோட நெருங்கிய தொடர்பு உள்ள நண்பர் நான். என்னுடைய ஒவ்வொரு பேட்டியும் வந்து பிகைன் வுட்டில் தான் வந்துகிட்டு இருக்குது. நிறைய இன்னைக்கு யூடியூப்லாம் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது என்னுடைய நிறைய விஷயங்கள் வந்து இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முதல்ல பிகைன் வுட் நேயர்கள் அனைவருக்கும் நல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகைன் வுட் சேனலுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சுவாசமே இது ஆடியோ ஃபங்க்ஷன். இந்த இது ஒவ்வொரு படத்துலையும் தாஜ்னூர் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பண்ண இது வரைக்கும் அதை ஃபர்ஸ்ட் வம்சம் பண்ணாரு. அதிலிருந்து பண்ணிட்டு இருக்க படங்களும் சரி, இப்போ வந்த படங்களும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு படம் நான் பாடியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். நல்ல ஒரு என் மேலே ஒரு பெரிய பாசம் உள்ளவர். அவருடைய அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே தாஜ்னூர் சாருக்கு நன்றி. அதே மாதிரி டைரக்டர் சார் வேல்முருகன் சார் பாடணும் அப்படின்னு ஒரு டூயட் பாடணும்னாக்க ஏற்கனவே பிரபல பின்னணி பாடகி மாலதி மேடம். ஏன்னா இதுதான் முதல் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. இது நிறைய நாங்கள் அடிக்கடி டூயட் பாடினது வந்து சின்ன பொண்ணும் நானும் தான். ஃபர்ஸ்ட் டைம் மாலதி மேடம் அவங்களே சொல்லியிருக்காங்க ரெக்கார்டிங் முடிச்சோடனே வேல்முருகன் நானும் சேர்ந்து பாடுற முதல் பாட்டு கண்டிப்பாக இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மோகன் ராய் சார் சொல்லவே வேணாம். ஜில்லா விட்டு ஜில்லாலாம் பயங்கரமாக எழுதி கலக்குனவர் கவிஞர் மோகன் ராய் சார் அவர்கள் எழுதினார் இந்த பாட்டை. அதுக்கப்புறம் தாஜ்னூர் சார் மியூசிக் சொல்லவே வேணாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வாய்ப்பு கொடுத்து நாங்கள் பாடியிருக்கிறோம். சூப்பரான பாடல் அது. நீ இப்படியே அப்படியே சொல்லி போடு மாமா, நான் உருப்படியா வச்சிருக்கேன் சொல்லி போடு அம்மா. குட்டைய கொலப்புறா குமாரி, பட்டைய கிளப்புறா அழகி, உன்னோட மனசையும் உருவி என்னோட உசுரையும் உருவி, நீ இப்படியே அப்படியே சொல்லி போடு மாமா, நான் உருப்படியா வச்சிருக்கேன் சொல்லி போடு அம்மா. இந்த பாடல் தான். கண்டிப்பா நீங்க இந்த படத்தையும் பாடலையும் ஹிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிகைன் வுட் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பிகைன் வுட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நான் தாஜ்னூர் இசையமைப்பாளர். என்னுடைய முதல் படம் வந்து வம்சம். அதுக்கப்புறம் இப்போ ஆடியோ லான்ச்சில் இருக்கிறது வந்து சுவாசமேன்ற ஒரு படம். இது வந்து பிரவீன்காந்த் அவரோட அசிஸ்டன்ட் வினோத் அவர்கள் டைரக்டர். இதில் மொத்தம் 5 பாடல்கள் பண்ணியிருக்கோம். இந்த 5 பாடலில் வந்து 4 பாடல் முத்துக்குமாரும் 1 பாடல் வந்து மோகன்ராஜ் அவர்களும் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட கேரியரில் இது ஒரு வித்தியாசமான ஒரு பாடல்கள்னு சொல்லணும். கண்டிப்பாக ஃபோக் தான் இவ்வளோ நாள் பண்ணியிருந்தேன். இது வந்து வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஜானரு. ரொம்ப எனக்கும் பிடித்த ஒரு மாடர்னான வெஸ்டர்னான பாடல்கள் இதில் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் சைந்தவி, நவீன், எம்எல்ஆர் கார்த்திகேயன், அப்புறம் பிரியா ஹேமேஷ், அப்புறம் வேல்முருகன், மாலதி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இதில் ரீரெக்கார்டிங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எனக்கா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. ரீரெக்கார்டிங் பேஸ்டாகவே இருந்தது. ஸோ அதனால் நல்லா என்னோட புது முயற்சிகள் எல்லாம் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தேங்க்யூ. என்னோட பேர் சுப்பையா. சுவாசம் என்ற படத்தில் வந்து தந்தையா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது.
இயக்குனர் வந்து என்னை சந்திச்சு இந்த மாதிரி இந்த கதைக்களத்தை சொல்லி இந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒப்புக்கிட்டேன். ஒரே காரணம், இந்த கதைக்களம் மிக வலுவாக இருந்தது. மேலும் இந்த படத்தை வடிவமைக்கும் பொழுது ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து நாங்கள் நடிக்கும் பொழுது புதுமுகம் என்று பாராமல் எங்களுக்காக அவங்களே வந்து தானாக நடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்தது இந்த படத்தில் ஒரு பெரிய நன்மைன்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு நல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மேலும் இந்த கதைக்களத்தினால மேலும் இந்த பாட்டும் வந்து மிக அழகாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த சுவாசமே என்ற படம் மிக வெற்றிகரமாக ஓடும் என்பதில் நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். நன்றி.